மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் இப்பதான் அவ அப்பாட்ட கேட்டா அவரு போன்ட்டாரு. அவரு போன்னு சொல்லி என்ன இது அவர் குடிக்கிறதுதான் காய்ச்சிருப்பாரு. என்கிட்ட தான் போதுக்கு பணத்தை துடுன்னாரு. அடுத்து சரி ஆசைப்படுதாலே சொல்லி நானும் கொடுத்து விட்டுருக்கேன். ஆமா என் மௌனம் ஆசைப்பட்ட அதனாலதான் நானும் விட்டேன். சரி சின்ன பிள்ளைல இப்பதான் சுத்தி பார்க்கும் சுத்தி பார்த்துட்டு போகாது. யாரு எங்க சுத்தி பார்க்க போறாவக்க? இந்தா வந்துட்டா. எங்கெல்லாம் போன இவ்வளவு நேரமா அடை காங்கல? நான் எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன். அப்ப எதுக்கு இப்ப இங்க வந்த? அதான் சொல்லுதம்ல வீட்டுல சும்மா இருந்தேன், போர் அடிச்சிச்சு, அதனால வந்தேன். அது சரி. சரி யாருடே எங்க போறா? என்னத்த பேசிட்டு இருக்க? அதுவா எங்க பிள்ளைகள் எல்லாரும் டூருக்கு போறாவடே, அதனாலதான் பேசிட்டு இருந்தோம். சென்னைக்கு போறலாம். இக்க நம்மளும் போமாக்க? நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பிள்ளையை பெத்தேடா, அதுக்கப்புறம் போலாம். சரி வயலட்டு, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வயசுல மூத்தவிய வேற. சரி கிரிக்கி எது சொன்னா எங்க போய் முடிச்சு போடுதா? சரி டூருக்கு அனுப்பணும்னு சொன்னியல்ல, பிள்ளைல பெறப்ட அனுப்பிட்டியலா? ஆமாடே, அவளோட பெறப்ட அனுப்பி விட்டுட்டு வேலையை முடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். அப்ப சரிக்க, இந்த நேரத்துக்கு அவ என்ன பண்ணிட்டு இருக்காள்வளோ? டூருக்கு போறது ஜாலியா இருக்குல? ஆமாடி செடி. சேட்டி வாங்க போவோம் வேனுக்கு. எல்லாரும் வேனுக்கு போயிட்டாங்களாங்கோ? ஆமாடி, நம்ம மட்டும் தான் நிக்கிறோம்னு நினைக்கேன். ஆளே காங்கல யாருமே. ஏடி சீனியர்ஸ் தனி வேனு, ஜூனியர்ஸ் தனி வேனா? ஆமாடி கார்த்தி, சீனியர்ஸ்லாம் தனி வேனு, ஜூனியர்ஸ்லாம் தனி வேனு. ஓ அப்படியா? அப்ப சரிடி. சரி வாங்க போவோம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாருமே டூருக்கு வரலையா? ஏடி தொப்பி வந்துட்டாரு, சீக்கிரமா வாங்க போவோம். நான் இங்க இருந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லி தருதா? நீங்களா வாரிலா இல்லையா? நாங்க எல்லாரும் வாரோம் சார். எப்ப வேன் கிளம்புன பிறவா? ஏடி வாங்க போவோம். சீக்கிரமா போய் வேன்ல ஏறுங்கம்மா. சை, இது மேல பத்தி வைக்கிறதுக்குள்ள நமக்கு தொண்டை தண்ணிலாம் ஆத்திரும் போல. சார் சை, திரும்பி பார்த்து தொலைதானா? எரிச்சலா இருக்கு இவனால. சார் அது யாருமா நம்மள கூப்பிடுறது? ஓ உமாவா? சொல்லுமா என்ன நீ? சார் எல்லாருமே வந்துட்டாங்க சார், நம்ம போவோமா? ஆமா இனிமே கிளம்பலாமா. இனிமே வேற என்னவ? ஆமா சார், நமக்கு வேற எந்த வேலையும் இல்ல. நீங்க இன்னும் வரலனால பிரின்சிபல் என்ன அனுப்புனாங்க உங்களை கூப்பிடுறதுக்காக. சரி மந்த வாரேன்னு சொல்லு. ஓகே சார். சீக்கி இருக்கேன், எல்லாத்தையும் நம்மள வச்சே செய்யணும்னு நினைப்பான். என்னடி எல்லாரும் வந்துட்டாவன்னு சொன்னாவே இன்னொருத்தரையும் ஆள காணோம். அதான்டி எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடி இந்த பிள்ளை எல்லாம் இங்க வருது? அங்க பஸ்ல இடம் இல்லையா இருக்கும், அதனால இங்க வரதா இருக்கும். கார்த்தி இங்கதான் இருக்கா. ஏடி ஐஸ், நம்ம பின்னாடி இருப்போமா? சரி டி, வா பின்னாடி இருப்போம். நீ உட்கார்லையா டி? வா. இல்ல டி, இப்பமே உட்கார்ந்துட்டு அடுத்து ஒரு மாதிரி டயர்டா தெரியும், அதனால நான் கொஞ்சம் கழிச்சு உட்கார்றேன். சரி டி, வா. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க, அமைதியா இருக்கணும், சவுண்ட் போடவே கூடாது. இது இந்த மாமாட்டி நமக்கு சூப்பர். யாருக்காட்டும் வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிருங்க. சரி ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னொரு மேமும் வருவாங்க, அமைதியா இருங்க எல்லாரும். இது இன்னொரு மேம் வர வராவளா? யாரா இருக்கும்? நானும் உன் கூட தான கார்த்தி இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? சரி வர நிமிஷத்துல பாத்துக்கிடலாம். உமா, இந்த பஸ்ல இவ்ளோ பேர் தானா? ஆமா பிரியா, இந்த பஸ்ல இவ்ளோ பேர் தான். எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டியா?
எல்லாத்தையும் சொல்லிட்டேன் டி, நீ ஒரு தடவை சொல்ல. ஸ்டூடெண்ட்ஸ், உமா மேம் உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. நானும் ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாரும் அமைதியா இருக்கணும், சவுண்ட் போடக்கூடாது. பின்னாடி வேன்ல தான் நம்மளோட பிரின்சிபல் வருவாங்க, அதனால அமைதியா இருக்கணும். இங்க அங்க சீனியர் இடம் இல்லாத பொண்ணுங்க இங்க வந்திருக்காங்க எல்லாரும், அதனால ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அமைதியா இரு. இந்த வேன்ல இருக்கிறது ஆக கடைசியா யார் வந்திருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வேன்ல இருக்கிறீங்க. இந்த வேன்ல இருக்கிற எல்லாரும் மூஞ்சி பார்த்துக்காங்க, நீங்க தான் கடைசியில வந்திருக்கீங்க. உங்களாங்க திரும்ப இந்த வேனை அரேஞ்ச் பண்ணி வர சொல்லியிருக்காங்க பிரின்சிபல். அதனால எல்லாரும் அமைதியா நல்ல பிள்ளைல அப்படி பேர் எடுக்கிற மாதிரி வரணும். சென்னைக்கு போற ரொம்ப சவுண்ட் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். நாங்களே பாட்டு போட்டு டான்ஸ் ஆட சொல்லுவோம், அந்த நேரத்துல நீங்க ஆடினா போதும். அது வரைக்கும் நீங்க அமைதியா தான் இருக்கணும். யாருக்காட்டு வாமிட் வருதுன்னா என்கிட்ட நம்ம குட்டியே சொல்லிருங்க. நான் அப்போ வேனை போய் உங்களுக்கு வாமிட் எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்ல வேன்ல தான் நான் எடுப்பேன், உங்களை வச்சு நான் கழுவ வச்சுட்டு போயிருவேன். என்னடி இது ஒரு ராங்கியா இருக்கும் போல. சேட்டி இதுகிட்ட நம்ம அமைதியாவே இருப்போம். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும்?